உதகையில் கனமழையால் படகு இல்லம் செல்லும் சாலையில் மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் சிரமத்திற்கு ஆளாக்கினர். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் பேருந்து நிலையம் அருகே படகு இல்லத்திற்கு செல்லும் சாலையில் குளம் போல் நீர் தேங்கியது. படகு இல்லம் செல்லும் சுற்றுலா பயணிகள் மாற்றுப்பாதையில் செல்ல அறிவுறுத்தப்பட்டனர். பல இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் தண்ணீரில் மிதந்தபடி சென்றன. சுற்றுலா தலங்கள்லேருந்து வரவங்க எல்லாருமே போட்டிங் போகிறவங்க இந்த வழியில் தான் போகணும். இதுதான் ஒரே முக்கியமான வழிங்க. இந்த வழியை விட்டுட்டா கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் சுற்றிட்டு தான் போட்டிங் போகணும். மற்ற இடத்துங்களுக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த ஒரே ஒரு இடம்னால கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே ஜாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி கொஞ்சம் ரிகவரி பண்ணால் லோக்கல் மக்களுக்கு எல்லாத்துக்கும் நடந்து போகிறவங்க கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதை கிராஸ் பண்ணுறதுக்காக பஸ் ஏற வேண்டியதாக வெயிட் பண்ணதாக இருக்குது. இங்கே சாப்பாட்டுக்கு வந்துட்டு போகக்குள்ள தண்ணி ரொம்ப நாளாக அந்த பக்கம் இந்த பக்கம் போக முடியல. 2 ஹவராக நின்றுட்டு இருக்கிற ஒரு வேலை இல்லை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. சாரல் மழையில் நனைந்தபடியும் குடைகளை பிடித்தவாறும் சுற்றுலா பயணிகள் மலர் கண்காட்சியை கண்டு ரசித்தனர். குளுமையான சூழல் நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சூப்பரா இருக்கு, கிளைமேட் நல்லா இருக்கு, சம்மருக்கு ஓகே. இல்லை சடனாக மாறும், எங்களுக்கு ட்ரிச்சிலேருந்து வரும், ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, கூலிங்காக இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. குளிராக தான் இருக்குது, ஃபுல் குளிராக இருக்குது. ஈவினிங் டைமில் இன்னும் குளிர் அடிக்குது, ரொம்ப என்ஜாயபிளாக இருக்குது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பகுதியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. முத்தலாபுரம், மாவில்பட்டி, வெம்பூர், கீழ்கரந்தை ஆகிய கிராமங்களில் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. பகல் நேரத்திலேயே முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்கள் சென்றன. கோடை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் தற்போது பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிர்கிஸ்தானில் எகிப்தியர்கள் உள்ளூர் குழுக்களுக்கிடையேயான மோதலால் வெளிநாட்டு மாணவர்கள் மீது தாக்குதல் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. மருத்துவக் கல்லூரி விடுதிக்குள் புகுந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. மக்கள் வெளியே வர வேண்டாம் என இந்தியா தரப்பில் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் உட்பட பல்வேறு தரப்பு மாணவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் குழுக்களிடையே ஏற்பட்ட பிரச்சனையில் வெளிநாட்டு மாணவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு பல தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன. அதே சமயம் இந்தியா தரப்பில் இந்தியாவிலிருந்து சென்று அங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. பிஷ்கெக்கில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி விடுதிக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தப்பட்ட காட்சிகளை பார்க்கிறோம். தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பு மாணவர்கள் மீதும் தாக்குதல் நடந்திருக்கிறது. பழைய குற்றால அருவி விரைவில் வனத்துறையின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்படும் என தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தெரிவித்திருக்கிறார். குற்றால அருவிகளில் சிற்றருவி மட்டுமே தற்போது வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும், பிரதான அருவி, ஐந்தருவி, புலியருவி ஆகியவை குற்றாலம் பேரூராட்சி கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தெரிவித்துள்ளார். பழைய குற்றால அருவி தற்போது வரை பொதுப்பணித்துறை நிர்வாகத்தின் கீழ்தான் உள்ளதாகவும், கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பே இதனை வனத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என பொதுப்பணித்துறைக்கு கடிதம் அனுப்பப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 10 நாட்களுக்கு முன் மீண்டும் ஒரு நினைவூட்டல் கடிதம் மாவட்ட வன அலுவலரால் பொதுப்பணித்துறைக்கு அனுப்பப்பட்டதாகவும், ஆனால் பழைய குற்றால அருவியை வனத்துறையிடம் ஒப்படைக்க பொதுப்பணித்துறை தற்போது வரை ஒப்புதல் அளிக்கவில்லை என்றும் கமல் கிஷோர் தெரிவித்துள்ளார். குற்றால அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கின் போது உயிரிழப்புகளை தடுக்க அதிக தண்ணீர் வரும்போது காவல்துறையினரும் வனத்துறை ஊழியர்களும் இணைந்து வாக்கி டாக்கி மூலமும் சங்கொலி எழுப்பியும் எச்சரிக்க வேண்டும் என சமூக ஆர்வலரும் ஓய்வு பெற்ற வேளாண் அதிகாரியுமான ஷேக்
நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். மொதல் பாயிண்ட் செண்பகா தேவி அப்படிங்கறதுல இப்போ வாக்கி டாக்கி அல்லது நெட்வொர்க் இல்லாத இடமா இருந்தா வாக்கி டாக்கி மூலமாக தகவல் பரிமாற்றம் செண்பகா தேவியில தண்ணி கூடுது அப்படின்னா அடுத்த பாயிண்ட் ராதா குண்டத்தை வைக்கலாம். ராதா குண்டத்தில் காவல்துறை வனத்துறையை நாம சரி பண்ணி வச்சிருந்தோம்னா அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் தண்ணி லெவல் கூடுது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ராதா குண்டத்துல இருந்து அடுத்து இந்த சிற்றருவிக்கும் மெயின் ஃபால்ஸுக்கும் குடித நீருக்கும் பிரிக்கக்கூடிய ஏரியா ஒரு பெரிய ஏரியா. அந்த இடத்துல காவல்துறை வனத்துறையை ஏற்பாடு பண்ணி தகவல் பரிமாற்றம் என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா முதல்ல செண்பகாதேவி, ரெண்டாவது ராதா குண்டம், மூணாவது சிற்றருவியும் குற்றாலம் மெயின் ஃபால்ஸும் அப்புறம் குடியிருப்பு குளத்துக்கு போகக்கூடிய தண்ணி அல்லது புலியருவிக்கு போகக்கூடிய தண்ணி பிரியக்கூடிய இடத்துல காவல்துறையை தொலைத்தொடர்பு சாதனங்களோட வைத்திருந்தா தண்ணி கூடுதல் லெவலை கீழே அனௌன்ஸ் பண்ணலாம் அல்லது அலாரம் வைக்கலாம், மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அல்லது கீழே ஒரு டீமை வச்சிருந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும் 24 hours. ஏன்னா குற்றால அருவி 24 மணி நேரம் சுற்றுலா பயணிகளுக்காக திறந்தே இருக்கு. அரசு கீழே நல்ல பாதுகாப்பு வசதிகளை கொடுத்திருந்தாலும் மேலே இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலங்களில் சுற்றுலா பயணிகளை அருவியிலிருந்து நாம் அப்புறப்படுத்தி விடலாம். இது மெயின் ஃபால்ஸ் பேரருவி. பழைய குற்றாலம் நேற்றைய நிகழ்வு. பழைய குற்றாலம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆறு மேலே எல்லாமே நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெய்யுது. மழை பழைய குற்றாலம் அருவியை சுற்றிலும் தான் தண்ணி மழை பெஞ்சா தண்ணி விழும்னு இல்லை. அது எங்கே உற்பத்தி ஆகுதோ ஒரு 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சாலும் கூட தண்ணீர் வர்றது தெரியாது. அப்போ சடனாக தண்ணீர் பள்ளத்தை நோக்கி இறங்கிடும். தண்ணீருக்கான பண்பு பள்ளத்தை நோக்கி ஓடி வருவது. அதில் இதே மாதிரி தான் காவல்துறை வனத்துறையை மேலே வச்சு அவங்கள அதை கண்காணிக்க வைத்து தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாக கீழே அலாரம் கொடுக்கறது. அப்புறம் பழைய குற்றாலம் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லக்கூடிய மக்கள் குளிக்கிற ஏரியா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதில் விழக்கூடிய தண்ணி அப்படியே பள்ளம் நோக்கி விழும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு ரவுண்டு குழாய்களை வச்சுருக்காங்க. அது ஆற்றுக்குள்ளே விழுது, அழுதகனி ஆற்றுக்கு போகுது. அந்த விழக்கூடிய ஏரியாவை இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் அந்த பள்ளத்தை நிரப்பி இன்னும் கொஞ்சம் பள்ளத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா அந்த தண்ணி ஒரு பக்கமாக போகாமல் 4 பக்கமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த பழைய குற்றாலத்துக்கும் மேலே ஆளை நிற்கிறதுக்கும் கீழே அலாரம் சங்கு வைக்கணும். எப்போ தண்ணி கூடுதோ அப்போ ஒரு அலாரம் கொடுத்தா மக்கள் விழிப்புணர்வோடு போவாங்க. தமிழ்நாடு மருத்துவ பல்கலைக்கழக தேர்வு முடிவுகளில் 55 விழுக்காடு தேர்ச்சியுடன் நெல்லை மருத்துவக் கல்லூரி கடைசி இடம் பிடித்திருக்கிறது. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக தேர்வுகள் கடந்த மாதம் நடைபெற்றன. இத்தேர்வு முடிவுகள் நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டன. அறுவை சிகிச்சைக்கான தேர்வில் தமிழ்நாடு முழுவதும் 200க்கும் அதிகமானோர் தேர்ச்சி பெறவில்லை. இந்த பாடத்தில் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில் தேர்வெழுதிய 106 பேரும் தோல்வியடைந்துள்ளனர். நெல்லை கல்லூரியில் 250 மாணவர்கள் 4ஆம் ஆண்டு தேர்வு எழுதிய நிலையில் 55% மாணவ மாணவியர் மட்டுமே அனைத்து பாடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளனர். இதன் மூலம் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி தேர்ச்சி விகிதத்தில் கடைசி இடத்தை பிடித்துள்ளது. மருத்துவ சேவையில் தமிழ்நாட்டில் 3வது பெரிய மருத்துவமனை என்று பெயர் பெற்ற நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில் தேர்ச்சி சதவீதம் குறைந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவ படிப்பை பொறுத்தவரை ஓராண்டில் உள்ள அனைத்து பாடத்திலும் வெற்றி பெற்றால் மட்டுமே அடுத்த ஆண்டு படிப்பை தொடர முடியும். இந்த நிலையில் இதற்கான துணைத் தேர்வு அடுத்த 10 நாட்களில் நடைபெறும் என தெரிகிறது. செய்முறை தேர்விற்கு வேறு மருத்துவக் கல்லூரியில் இருந்து வந்த பேராசிரியர் ஒருவரின் நடவடிக்கையால் 106 பேர் தோல்வியடைந்ததாக மாணவர் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது.